அட்லாஸ்ட் 14 வருஷம் கழிச்சு மும்பை இந்தியன்ஸ் அவங்க சீசனோட ஃபர்ஸ்ட் மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் கேகேஆர் மேட்சோட ஒரு போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ண மும்பை ஸ்ட்ரெயிட்டாகவே பவுல் பண்ணாங்க. பட் ஒரு டாக்டிக்கலி அவுட் பிளேட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும் கேகேஆர். எல்லாருமே என்ன நினச்சாங்க, பிச்சை பார்த்துட்டுனா ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லான ட்ராக்காக இருக்கும், நல்ல ஒரு க்ரீன் ட்ராக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. பட் அதுக்கு கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டாக ஒரு பாட்டா ட்ராக்காக இருந்தது. பட் இதில் எங்கே ப்ரோ கம்ப்ளீட்டாக கேகேஆரை அவுட் பிளே பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட ஒரே வெப்பன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் மட்டும்தான். அந்த ஸ்பின்னர்ஸை இந்த கேம்குள்ளே வர வைக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ட்ரையாக ட்ராக் கொடுத்தா ஈஸியாக அவங்க கம்மிங் டு பிளே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் கூட அங்கங்கே உள்ளே வந்துடுவாங்க. ஸோ ஒரு பக்காவான ஒரு க்ரீன் ட்ராக் கொடுத்துட்டாங்க. அங்கேயே எனக்கு தெரிஞ்சு டாக்டிக்கலாக இந்த கேமை வின் பண்ணிட்டாங்க. அண்ட் கேகேஆரோட மைண்ட் அங்கேயே பாதி முடிஞ்சிட்டு இருக்கோம்னு நான் நினைக்கிறேன். பட் ஓப்பனிங் வந்த கேகேஆர் ரொம்ப சூப்பராக இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபின் ஆலன் அவரோட ஃபார்மை கண்டினியூ பண்ணார் T20 வேர்ல்ட் கப்பில். இன்ஃபேக்ட் கேப்டன் அஜிங்கிய ரஹானே ஒரு செம்ம நாக் விளையாடினார் தாங்க சொல்லணும். எல்லாருமே இவர் ஏன் வராரு ஓப்பனிங்கில், இவர் வந்தால் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டார், ஏன் இன்க்ளூடிங் நீயே டிம் ஷெல்ஃபோர்ட் ஃபின் ஆலன் தான் வரணும், ரஹானேவால் அந்த அளவுக்கு அடிக்க முடியுமா தெரியல அப்படின்லாம் பேசியிருந்தோம். பட் இது ஒரு பாட்டா ட்ராக் அப்படின்ற ஒரு ரீசனால ரொம்ப சூப்பராக இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. அஜிங்கிய ரஹானே 40 பால்ல 67 ரன் அடிச்சாங்க. டோட்டலாக 220 ரன் ஃபார் 4 விக்கெட் அப்படின்ற மாதிரி கேகேஆர் ரன்ஸை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப ஒரு கிளினிக்கலான விக்ட்ரி, அதுவும் வான்கடையில் ஒரு கேமை சேஸ் பண்ணி எப்படி வின் பண்ணும் அப்படின்ற ஒரு பர்ஃபெக்டான ப்ளூ பிரிண்ட்டை இன்னைக்கு காமிச்சாங்கன்னு தான் சொல்லணும். ஒன்ஸ் அகெயின் ரோஹித் சர்மா மும்பைக்கா ராஜா ஒரு செம்ம நாக். நேற்று தான் அவரோட ஓஜி பார்ட்னர் விராட் கோலி அந்த சைடு அடிச்சார்னா, இந்த சைடு இன்னைக்கு ரோஹித் சர்மா ரொம்ப நாள் கழிச்சு ரோஹித் சர்மா அந்த 2019 ஒரு பீக் ஃபார்ம்ல இருந்தார் பாருங்க, தொடர்ந்து செஞ்சுரியா அடிச்சுட்டு இருப்பாரு 2019 வேர்ல்ட் கப் எல்லாம். அந்த மாதிரி ஒரு ஹங்கரோட இருக்கிற ரோஹித் சர்மாவை இன்னைக்கு பார்த்தோம். அந்த ஒரு இன்டென்ட் ஃப்ரம் பால் ஒன் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி சீசன்லாம் அந்த அளவுக்கு இன்டென்ட் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஓப்பனா. பிகாஸ் ஐபிஎல்ல அவரோட ரெக்கார்டு எப்போதுமே டவுனாக தான் இருக்கும். லாஸ்ட் ஒரு 5 to 10 இயர்ஸாவே வரஸ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஒரு கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மர். பட் ஐபிஎல்ல பெருசாக அவருக்கு ரெக்கார்டு இருந்தது இல்லை. பட் அது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டா இன்னைக்கு ஒரு செம்ம இன்டென்ட்டோட ஸ்டார்ட் பண்ணாரு. அண்ட் கேகேஆரோட பவுலிங் இங்க எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி இவங்க 2 பேர் தான் வெப்பன். இதை தாண்டி பவுலிங் ரொம்ப வீக். ஒரு பிளஸிங் முஸ்ரபானியா இருக்கட்டும், கார்த்திக் தியாகி, வைபவ் அரோராக்கு இனிஷியலா மூவ்மெண்ட் இருந்தால் தான் அவராலையுமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். பட் இங்க எதுவுமே இல்லை. ரயன் ரிக்கில்டனை பத்தி பேசி ஆகணும். எல்லாருமே குவான்டிட்டிக்காக தான் விளையாடணும், நல்ல ஃபார்ம். அதே மாதிரி ரோஹித்துக்கும் குவான்டினுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அவங்க தான் ஓப்பனிங் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச டைம்ல மும்பை இந்தியன்ஸ் ஒரு சூப்பரான ஒரு ஸ்மார்ட்டர் மூவ் எடுத்தாங்க. ரயன் ரிக்கில்டனை உள்ள எடுத்துட்டு வர வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான ரிட்டர்ன் கொடுத்தாருன்னு தான் சொல்லணும். ரயன் ரிக்கில்டன் அவர் எவ்வளோ அடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா 43 பால்ல 81 ரன் வித் 4 4 அண்ட் 8 சிக்ஸஸ். அண்ட் இந்த பிச்சுமே அவருக்கு ஒரு சூட்டபிளான பிச்சா இருந்ததுன்னு தான் சொல்லணும். பிகாஸ் அவரு சவுத் ஆப்பிரிக்கன் பிச்சர்ஸ்ல விளையாடுவார், நல்ல ஒரு பேசி அண்ட் பவுன்சி ட்ராக். அதே மாதிரி தான் இங்கேயும் இருந்துச்சு, நல்ல ஒரு பேஸ், நல்ல ஒரு பவுன்ஸ், நல்லா பேட்டுக்கு வந்தது எல்லா பாலுமே. ஸோ அதை நல்லா யூஸ் பண்ணி சூப்பராக இந்த கேமை கிளினிக்கலாக வின் பண்ணிட்டாங்க. ஸோ இதுல இருந்து நமக்கு தெரியுது மும்பை இந்தியன்ஸ் ஆர் பேக் அப்படின்ட்டு. அதுவும் 14 வருஷமா ஒரு கேமை கூட வின் பண்ணாம இப்போ ஃபர்ஸ்ட் கேம் இந்த அளவுக்கு விளையாடுறாங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் ஆர் ஹியர் டு வின் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காகவே இந்த சீசன்ல இருக்காங்கன்னு சொல்லணும். அண்ட் அதை தாண்டி மும்பை இந்தியன்ஸுமே பார்த்தீங்கன்னா பிளேயிங்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணாங்க. ஒரு மிச்சல் சாண்ட்லருக்கு ரெஸ்டே கொடுத்துறாங்க, நீலாம் இந்த கேம் விளையாடவே வேணாம் உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தென் தீபக் சஹார் விளையாடல, வில் ஜாக்ஸ் விளையாடல, இந்த மாதிரி அவங்களும் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா அப்படி இருக்கிற ஒரு பவுலிங் அட்டாக்ல ரொம்ப டிஃப்ரெண்டா ஷர்துல் தாக்கூர் தாங்க அந்த ஒரு விக்கெட் எடுக்கிற ஸ்ட்ரீக்கை ஸ்டார்ட் பண்ணாருன்னு சொல்லணும். பிகாஸ் ஸ்டார்ட் ஆஃப் தி இன்னிங்ஸ்ல ஃபினாலும் சரி ரஹானையும் சரி செம்மையா அடிச்சிட்டு இருந்தாங்க. பட் அந்த டைம்ல எப்போ ஒரு குரூஷியலான பிரேக் போடணுமோ அந்த டைம்ல ஷர்துல் தாக்கூர் போட்டாரு. அந்த ஷர்துல் தாக்கூருக்கு என்னதான் இருக்கு, அந்த கையில என்னதான் மேஜிக் வச்சிருக்காருன்னு தெரியல. எப்போல்லாம் டீம் கிரைசிஸ்ல இருக்கோ அப்பெல்லாம் சொல்லி வச்ச மாதிரி விக்கெட் எடுத்தாரு. அதுவுமே இவங்களுக்கு ஒரு பெரிய பலம். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி மும்பை இந்தியன்ஸ் அவங்களோட ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த் பிளேயிங் லெவனை இன்னைக்கு விளையாடல. அப்படி இல்லாத பட்சத்திலே இந்த கேமை இவ்வளோ சூப்பராக வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த் ஸ்குவாடை எடுத்துகிட்டு அவங்க விளையாடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித் தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.